بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகரவனின் சாந்தியும் சமாதானம் அனைவரும் மீது உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றது தான் பிரார்த்தனைகள். அவனை வணங்கக்கூடிய ஒரு முறை. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்பொழுது, அத்துவாஹு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கமாகும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையிலே பிரார்த்தனையை, துவாவை மிக முதன்மை வாய்ந்ததாக நீங்க பார்க்க முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தலை சிறந்ததாக சொல்லப்படக்கூடியதாக வணக்க வழிபாடுகள் நாம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் இதை தலை சிறந்ததாக வைக்கக்கூடியதாக பார்க்கக்கூடியது. எந்த அளவுக்கு என்றால், படைத்தவனிடம் நான் முழுமையாக சரணடைந்து விட்டேன், என் இறைவனிடம் நான் கேட்டால் எனக்கு கிடைக்கும், என்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பான், அப்படி அங்கீகரிக்கப்பட்டால் அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு உடன்பாட்டிற்குள் வரக்கூடியவர்களா நாம் அறிவீர்கள். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ரிஸ்கை சேர்க்கக்கூடியதை சேர்த்து விடுவான். அதே போல தடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான் என்று சொன்னால் அதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. அப்ப படைத்த இறைவன் தான் எனக்கு கொடுக்கிறான் என்பதை உறுதி செய்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நிராசை அடைந்து விடுவான். எப்போன்னு கேட்டா, எனக்கு இந்த பொருள் நீண்ட நாட்களாக கிடைக்கவில்லையே, இனிமேட்டா கிடைக்க போகுது. அப்போ அவனுடைய ஈமானானது அந்த இடத்துல பலவீனப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுதும் கூட, வழிகேடர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளிலே நிராசை அடைந்து விடுவார்கள், நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அப்போ எந்த அளவுக்கு என்று சொன்னோம்னா, ஒருத்தருடைய நம்பிக்கை என்பது இறைவன் மீது இருந்தால்தான் அது ஈமான் என்றே சொல்ல முடியும். சில நேரங்களில் மனிதர்கள், இறைவன் இருக்கிறானா இல்லையா, எனக்கு இவ்வளவு சிரமங்கள் வருதே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிரமம் என்று சொல்லி தன் மனதிலே இருக்கக்கூடிய ஈமானை அவர்களே பால்படுத்தி கொள்ளக்கூடிய நாம் பார்க்கிறோம். அப்ப இவர்களுக்கு பிரார்த்தனை என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரார்த்தனையை பற்றிய, துஆவை பற்றிய முழு சாராம்சம் தெரிந்திருக்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு நாம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எத்தனையோ நபிமாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்ததை நாம பார்த்தோம். இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செய்யறாங்க. அவங்க, என்னுடைய எலும்புகள் பலவீனம் அடைந்து விட்டுருச்சு, என்னுடைய தலைமுடிகள் எல்லாம் மின்னுகின்றது, நரைத்து விட்டது, என் இறைவா உன்னிடம் பிரார்த்திப்பதில் நான் துர்பாசாயில இருந்ததே கிடையாது. அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடையாது, குழந்தை பேரு கிடையாது என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என்ன செய்யறான், என் இறைவா உன்னிடம் பிரார்த்திப்பதில் நான் துர்பாகியசாலியாக இருந்ததில்லை என்பதை 19வது அத்தியாயம் 4வது வசனத்துல நாம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சூழ்நிலை என்று சொன்னால், நரைத்து விட்ட காலகட்டம், என் மனைவி பிள்ளை பேரற்றவளா இருக்கிறாளே, இந்த யாக்கூபுடைய சமுதாயத்திற்கு நீ ஒரு அருளை கொடுக்க மாட்டாயா, அவரை அந்த ஒரு சமுதாயத்தினரா ஆக்க மாட்டாயா அப்படின்னு கேட்டு இப்படி துஆவை அவர்கள் வைக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு அருள் செய்கிறான். எத்தனையோ நீண்ட நாட்கள், நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அருள் செய்கிறான். ஆனால் அருள் செய்ததை யாராலும் தடுக்க முடியாதவருக்கு அருள் செய்து விட்டான். என்ன பேர் வைக்கிறான்னா, ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும், அவர் ஒரு ஆண் குழந்தையாக இருப்பார், அந்த ஆண் குழந்தையின் பெயர் யஹ்யா என்று இருக்கும். இதுவரைக்கும் அந்த பெயர் யாருக்கும் கிடையாது. இத்தனை நாள் அல்லாஹ்வுடைய அருட்காக காத்து கொண்டிருந்தவர், இறைவனுடன் பிரார்த்தனை செய்வதில் துர்பாகியசாலி ஆனதே கிடையாதுங்கிறாங்க. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டது துர்பாகியசாலி, நான் கேட்டதை நீ கொடுத்திருக்க, நான் உன்னிடம் கேட்கக்கூடியது என் உரிமையாக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், நீ எனக்கு கொடுக்கிறாய். அந்த சிறப்பு வாய்ந்தது கொடுக்கும் பொழுது
அல்லாஹ் எப்பேற்பட்டதா கொடுக்கிறான்? இது வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் பேர் வைக்காத ஒரு பெயரை வைத்து அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த யஹ்யா என்கின்ற பெயரை. அப்போ எந்த நாளிலும் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடிய சில நேரங்களையும் வைத்து இருக்கிறான். நம்ம ஜும்மாவுடைய நேரங்களிலே, அந்த தொழுகையிலே சிறிது நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த நேரங்களிலேயும் நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம அத்தயத்துடைய நேரங்களிலே ரொம்ப குறுகிய நேரம் இறைவன் அங்கீகரிக்கக்கூடிய சில நேரங்கள் இருக்கிறது. அப்ப அந்த பிரார்த்தனைகளை நாம என்ன பண்ணிக்கிறோம், அது சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையின் ஒழுங்குகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஒரு பயணத்தில் இருக்குமோ அல்லாஹ் பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான். அப்ப இந்த பயணத்தில் செல்லும் போது இறைவனை நாம் சிந்திக்கிறோமா? இப்படி எந்த நேரத்திலும் இறைவனை சார்ந்தவரா இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனை கண்டிப்பா தேவைப்படுது, துவா கண்டிப்பா தேவைப்படுது. நான் உன்னை சார்ந்தவனாக தான் இருக்கிறேன், உன்னிடம் தேவையுடையவனாக தான் இருக்கிறேன், நாங்கள் தான் உன்னிடம் தேவையுடையவராக இருக்கிறோம், நீ எந்த தேவையிலும் மற்றவன் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தன்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நான் இருப்பதை நாம் தெளிவுபடுத்தக்கூடியதாக பிரார்த்தனை இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும் அங்கீகரிக்கக்கூடியதாக அல்லாஹ் வைத்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அது சிறப்பு வாய்ந்ததாக கொடுப்பான் என்பதை நம்பிக்கையுடன் கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். பிரார்த்தனையில் நாம் என்ன ஆகிவிடக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது. அத்தகையவர்களாக நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக இறைவனை நெருங்கக்கூடியவர்களுடைய வரிசையிலே நம்மை ஆக்கி இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவராக, மறுமையில் சிறந்த இடத்திலே நாம் பெறக்கூடியவர்களாக நாம் இறைவனுடன் நெருங்குவதற்கு இந்த பிரார்த்தனைகளை நாம் ஒழுங்குகளை உணர்ந்தவர்களாக நம் வாழ்வை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, அந்த ஏகனவனை மட்டுமே பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவனானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.